ஸ்ரீராமச்சந்திர பரபிரம்மணே நமஹ. அந்த கொடியை பார்த்துட்டு லக்ஷ்மணர் வந்திருக்கிறது பரதன் தான், நம்ம கொடி தான் பறக்கிறதுன்றதை தெரிஞ்சுக்கிறார். அப்போ பரதன் ராமருக்கு எதிராக போர் தொடுக்க வந்திருக்கானோன்னுட்டு, ஏன் இவ்வளோ சேனையோடு வரணும்னுட்டு லக்ஷ்மணனுக்கு ரொம்ப ஒரு ஒரு சந்தேகம் ஏற்படுறது பரதனுடைய செய்கையில். ஆனால் ராமர் சொல்கிறார், இப்போது பரதன் சத்ருகுணன் இவா ஒருத்தர் இல்லாமல் எனக்கு மகிழ்ச்சியோ உரிமையோ வரதானா அது பொசுங்கி சாம்பலாகவே போட்டோம். கண்டிப்பாக கெட்ட எண்ணத்தோடு பரதன் இங்கே வந்திருக்க மாட்டான். அவன் மனசில் கெட்ட எண்ணத்துக்கு இடமே கிடையாது. தன்னுடைய தாயார் கைகேயி கிட்ட கோபிச்சுண்டு தசரதனுடைய அனுமதியும் பெற்றுண்டு என்னை சிம்மாசனத்தில் அமர்த்தணுன்ற எண்ணத்தோடு தான் அவன் இங்கே வந்துட்டுருக்கான்னு சொல்கிறார். பரதனனுடைய எந்த நடத்தையில் நீ இப்போ அவன் மேலே சந்தேகப்படுற முன்ன எப்படி அவன் எந்த விதத்துலையாவது கெட்டவனாக நடந்துட்டுருக்கானான்னு கேட்குறார் ராமர் லக்ஷ்மணனுடைய சந்தேகத்துக்கு. அப்போது பரதனை பற்றி எனக்கு எந்த வித சந்தேகமும் கிடையாது. அவனை பற்றி சொல்லக்கூடிய கடு சொற்கள் என்னை பற்றி சொல்லப்பட்டவையாகும் அப்படின்றத நீ மறந்துடாதேங்கிறார். தனது சகோதரனை கொல்றதுன்ற எண்ணம் ஒருத்தன் மனசில் எழலாமா? அரசுரிமை பிரச்சனையின் காரணமாக கூட மீண்டும் ஒரு முறை இந்த மாதிரி நீ பேசினாக்கா நான் பரதன்கிட்ட பேசி உனக்கே ஆட்சியை வாங்கி தந்துடுறேன், ஆட்சியை லக்ஷ்மணன்கிட்ட ஒப்படைச்சிடுன்னு நான் சொன்னால் பரதன் நிச்சயமாக அப்படியே செய்வான்னு பதில் சொல்கிறார். அப்படி செய்யட்டுமான்னு கேட்குறார் ராமர். ராமனுடைய வார்த்தைகள் லக்ஷ்மணருடைய மனசை ரொம்ப தொலைக்கிறது. அவர் வெட்கி தலை குனிறார். அதற்கு பின்னர் அவர் பணிவோட ராமரை பார்த்து, நம்ம தந்தை தசரதர் மன்னர் கூட உங்களை பார்க்கறதுக்காக இங்கே வந்திருக்காரோன்னு நான் நினைக்கிறேன்னு சொல்கிறார். தானும் அப்படியே நினைக்கிறதா தான் ராமர் சொல்கிறார். தந்தையினுடைய வெண்கொடையை அந்த படையின் முன்னே பார்க்காததுனால சந்தேகம் கொள்றதாகவும் சொன்னார். இதற்கு பின்னர் லக்ஷ்மணர் மரத்துலேருந்து இறங்குறார். படையினரை நிற்க சொல்லிட்டு முன்னேறி வந்துட்டுருக்கார் பரதன். வசிஷ்டர்கிட்ட தன்னுடைய 3 தாய்மார்களையும் அழிச்சுன்னு வரமாறு சொல்கிறார். சுமந்திரர் சத்ருகுணன் இவா பின்தொடர தொலைவில் தெரிஞ்ச 2 குடிசைகளை நோக்கி வரார். குடிசைகள் அருக வந்ததும் ராமர் ஒரு குடிசையில் தரையில் அமர்ந்திருக்கிறத பரதன் பார்க்குறார். சடமுடி தரிச்சுண்டு மரவூரி அணிஞ்சுண்டு தரையில் அமர்ந்திருக்க ராமரை பார்த்து அவர் மனசு பதறது. துக்கம் தாழ முடியாமல் பரதர் ராமரை நோக்கி ஓடுறார். மன்னர்களும் மந்திரிமார்களும் கூடுற அரசு சபையில் அமர வேண்டிய என்னுடைய அண்ணன் இங்கே மான்களோடும் மிருகங்களோடும் உறவாடின்னு இருக்கார், தரையில் அமர்ந்திருக்கார். விலை மதிக்க முடியாத ஆபரணங்களை அணிய வேண்டிய அவர் இங்கே மரவூரி அணிஞ்சுண்டு காட்சி அளிக்கிறார். யாகங்களை நடத்தி மேன்மை அடைய வேண்டியவர் இங்கே உடலை வருத்திண்டு மேன்மை அடைகிறார். சந்தனம் பூசப்பட வேண்டிய அவருடைய உடல் மேலே புழுதி படிஞ்சிருக்கு. நான் இல்லவோ அந்த கொடுமைக்கெல்லாம் காரணமாயிட்டேன், இந்த உலகம் என்னை இகழட்டும்னு கதறார். அப்படிலாம் ராமர்கிட்ட ஓடி வர்றார் பரதன். தடுமாறி ராமர் கால அழுகில் போய் விழுந்துடுறார். பேச முடியாமல் அவர் தொண்டை வறண்டு போகிறது. சத்ருக்னனும் ராமரனுடைய காலில் வணங்கி நிற்கிறார். அவள் 2 பேரையும் கட்டி அணைச்சிக்கிறார். ராமர் கண்களில் நீர் வழியிறது. ராமரும் லக்ஷ்மணனும் சுமந்திரரையும் குஹனையும் கட்டி தழுவுறார். இதற்கு பின்னர் ராமர் பேரன்போட பரதனை பார்த்து பேச தொடங்குறார். நம்ம தந்தையை தனியாக விட்டுட்டு நீ மட்டும் தனியாக இப்போ காட்டுக்கு வந்திருக்க காரணம் என்ன? அவர் உயிரோடு இருக்கும்போது நீ காட்டுக்கு வரலாமா? நீ காட்டுக்கு வந்திருக்கிறதுனால கேட்குறேன், நம்ம தந்தை உயிரோடு இருக்காரா? திடீர்னு அவர் மேலுலகம் போயிருக்க மாட்டாருன்னு நம்புறேன்னு சொல்கிறார். என்னுடைய தாயார் கௌசல்ய தேவியாரும் சுமித்ரா தேவியாரும் நலந்தானேன்னு கேட்குறார். அண்ணன் கைகேயி மகிழ்ச்சியோடு இருக்காங்களா? விருப்பு வெறுப்புக்கு அப்பாற்பட்ட நிற்கிற அடக்கமே உருவான நம்ம குரு வசிஷ்டருக்கு உரிய கௌரவத்தை அளிச்சுட்டு நீ நடந்துக்கிறியான்னு கேட்குறார் ராமர். இப்படியெல்லாம் பல கேள்விகளை பரதனை அவர் கேட்க முனைகிறார். பரதா, வில் வித்தியிலையும் நீதி சாஸ்திரத்துலேயும் நிபுணனான நம்ம ஆச்சாரியர் சுத்தன்வா உன்னால் முறையாக கௌரவிக்கப்படுறாரா? தர்மசாஸ்திரத்தை அறிஞ்சவரும் இந்திரியங்களை அடக்கினவாளும் நல்ல குடும்பங்களை சார்ந்தவாளும் உனக்கு நிகரான வீரமுடையவாளும் உனக்கு மந்திரிகளாக நியமிக்கப்பட்டிருக்காங்களா? ராஜநீதி அறிஞ்சவாளும் ஆலோசனை சொல்கிறதுல வல்லவர்களுமான மந்திரிகள் உனக்கு ஆலோசனைகளை ரகசியமாக அதெல்லாம் நீ வச்சுக்கிறியா அப்படின்னு கேட்குறார். உரிய காலத்தில் கண் விழித்து உன்னுடைய கடமைகளை நிறைவேற்றுறியா? அடுத்த தினம் செய்ய வேண்டிய காரியங்களை பற்றி அன்றைக்கி முன்ன இரவில் ஆழ்ந்து யோசிக்கிறியா? நீ மட்டும் யோசித்து முடிவுகளை எடுத்துடாமல் இருக்கியா? பல பேரோடு கலந்து ஆலோசிக்காமல் குறிப்பிட்ட சிலரோடு மட்டும் ஆலோசனை நடத்துறியா? சிலரோடு ஆலோசித்து நீ எடுக்கிற முடிவு காரியத்தை நிறைவேற்றுறதுக்கு முன்ன வெளியே வராமல் பார்த்துக்கிறியா? இப்படி பல கேள்விகளை தொடுக்கிறார். அந்த கேள்விகளை தொடர்ச்சியை நம்ம அடுத்த பகுதியில் பார்க்கலாம். ஸ்ரீராமச்சந்திர பரபிரம்மணே நமஹ.